உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் தான் வல்லமையை வெளியே கொண்டு வரும். கர்த்தரோட வல்லமையை உங்க மேல கொண்டு வர முடியும். பாருங்க, நீங்க வாசிங்க மார்க் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, பாருங்க, இயேசு அவருக்குள்ள இருந்து வல்லமை வெளியே வருகிறது அவர் அப்படியே அது உணர்றாரு. வாசிங்க. ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரங்களை தொட்டது யார்? ஹல்லேலூயா. பாருங்க, என் கையை தொட்டதோ என்னை தொட்டதில்ல, என் வஸ்திரத்தை தொட்டது யார்? அப்படின்னா கர்த்தரை தொடுறது வேற, கர்த்தரோட வஸ்திரத்தை தொடுறது வேற. என்ன கேட்கிறாருன்னா, இங்க என் வல்லமையை தொட்டது யார்? See, there's two different things. One, the Holy Spirit. Second is the power of Holy Spirit. அப்ப ஆனது பார்க்கறேன்னா விசுவாசத்தோட அவர் வல்லமையை தொடு. இன்னைக்கு நம்ம எல்லாமே எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரோட வல்லமையினால் தொடப்பட வேண்டும். சொல்வீங்க, இந்த பாஸ்டரை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அதனால வந்தேன். இது தப்பாயிரும். நீங்க மனுஷங்க வர கிடையாது, கர்த்தருக்காக வந்திருக்கிறீங்க. ரெண்டாவது, மேபி இன்னைக்கு லக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு நாசைப்பு இருந்தால் சுகமாகும், அற்புதம் நடக்கும். அதுவும் ரொம்ப தப்பு. அந்த ஸ்திரீ அன்னைக்கு இயேசுவை தொட்டு பார்க்குறேன், என்னோட நாசைப்பு இருந்தால் சுகமாகும் அப்படின்னு நிற்கல, உறுதியாக நிற்கிறா. சார் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்து அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து முடிச்சு கண்ணை மூடுவேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க யாராவது அற்புதம் நினைச்சுன்னா அப்படி நம்புவாங்க. 4-5 பேருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக நினைச்சுன்னா அப்படி நம்புவாங்க. அதுவும் ரொம்ப தவறு. நான் சொல்றேன், நீங்க வந்தீங்கன்னா உங்க கவனத்தை கர்த்தர் மேல வைங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு டைம் வருவாங்க, ப்ரே பண்ணது கூட்டத்தை பார்த்தோன்னே ஓகே நம்ம கிளம்பிடுவோம், இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. ஹல்லேலூயா. அகைன் ஐம் டெல்லிங் யூ, இஃப் திஸ் இஸ் யுவர் டைம், யூ டோன்ட் ஸ்டாப் இட். இதுதான் உங்க நேரம்னா அதை நீங்க தடை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ என்ன பண்றா? மார்க் 5:27-28 வாசிங்க. இயேசுவை குறித்து நல்ல காது கொடுத்துக்கங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படின்னா பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான்னா என்னென்ன கேள்விப்பட்டிருப்பா? இயேசுவோட உபதேசங்களை கேள்விப்பட்டிருப்பா. ஓகே, the doctrines of Jesus, the teaching of Jesus, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இயேசு செய்த அற்புதம் அடையாளங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். சத்தமனை எழுப்பினது, ஒரு குருடனை பார்க்க வைத்தது, செவிடனை கேட்க வைத்தது, ஒரு ஊமையனை பேச வைத்தது, எல்லா அற்புதங்களையும் அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்துல இன்டர்நெட் செய்யற வேலையை அந்த நாட்களில் ஜனங்களே செஞ்சிருவாங்க. முக்கியமா ஸ்திரீகள் பயங்கரமான காசிப் ஓடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்டர்நெட் என்ன ஸ்பீட்ல இருக்கு, அதோட பல ஆயிரம் மடங்கு ஸ்பீட் அந்த நாட்கள் ஆட்களுங்க. பெண்கள்லாம் சமைச்சு முடிச்சோடனே முதல் வேலை வீட்டுக்கு கதை பேசுதான். ஆனா அப்ப இயேசு தான் ஹாட் டாபிக். சொந்தக்காரங்க யாரும் வராங்க, இந்த ஊருக்கு வராங்களா, உனக்கு தெரியுமா எங்க எருசலேம்ல ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு எங்க போனோம் அற்புதம் நடக்குது, இது அதுன்னு சொல்லும் பொழுது அப்படியா கேட்டுட்டு ஒரு வாரம் அங்க தங்கிட்டு அந்த கதையெல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு இங்கேருந்து போயிட்டு அவங்க ஊர்ல சொல்லுவாங்க. இப்படிதான் கதை இன்னும் வேகமா பரவணுச்சு. நீங்க டிக்டாக் செய்ய முடியாததை, யூடியூப் செய்ய முடியாததை, ஃபேஸ்புக் செய்ய முடியாத அந்த நாட்களில் பெண்களோட வாயை செய்தது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பாதி பெண்களுக்கு எங்களை கோபம் வந்துடும், ஐயோ பாஸ்டர் நீங்க எங்களையும் தொடர்பு பண்றீங்களேன்ட்டு. நான் தவறு பண்ணல, உண்மையை சொல்றேன். அவ்வளோ ஸ்பீடு, இன்டர்நெட் ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு. ஹல்லேலூயா. இப்போதான் இங்க பார்ப்பீங்க, நாளைக்கு அங்கே போய் சொல்லிருப்பீங்க, எங்களுக்கு முதலே தெரியுமேனுவாங்க. அப்படிதான் இயேசு பிரபலமா ஆகினாரு. ஹல்லேலூயா. அதான் இயேசு போறத சொல்லுவாரு, இது எங்கேயும் வெளியே சொல்லாதீங்கன்னு, அப்பதான் போய் சொல்லுவாங்க. அதான் ஹியூமன்ஸ் நேச்சர். அவருக்கு தெரிஞ்சிருக்குது இப்படி சொன்னதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி கரெக்டாக அனுப்பியிருக்காரு. இயேசு கூட அநேக பெண்கள் தான் ஊழியம் செய்திருக்காங்க. There are many women at the time of Jesus. They are the one who was assisting him. அவர்கள் தான் இயேசுக்கு ஊழியத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாங்க. ஆண்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. ஆண்கள் நம்ம சர்ச்சிலே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிம்மதியை தேடி வருகிற ஒரு கூட்டம். பாஸ்டர் வீட்டில் தான் எங்களுக்கு நிம்மதி இல்லை, அதான் சர்ச்சுக்கு வந்தால் தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்லையும் பயங்கரம், இங்கேயும் பயங்கரம். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல இவளுக்கு இப்படிதான் இயேசுவை குறித்து டீட்டெயிலா தெரிஞ்சிருக்குது. இயேசு எப்படி ஒரு மரித்தவனை அடக்காரதை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, இயேசு அந்த பாடையை தொட்டு மரித்தவனை எழுப்பி இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் கேள்விப்பட்ட உடனே இந்த இயேசுவை மட்டும் நான் சந்திச்சேன்னா அவரை விடவே மாட்டேன், அவரை தொட்டா நிச்சயமா எனக்கு அற்புதம் நடக்கும். நீங்க இயேசுவை பத்தி பேசுங்க, நல்ல ஃபெலோஷிப், அது காசிப், நல்ல ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. நீங்க பெண்கள்ல கூடி வரும் பொழுது நீங்க பேச வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த ஸ்திரீகள் செய்தாங்க தெரியுமா, அதை நீங்களும் செய்யணும். என்ன பண்ணணும்? இது உமன்ஸ் மீனாக மாறிச்சு. இது இப்போ ஒரு உமன்ஸ் மீனாக மாறிடுச்சு. ஓகே, நீங்க என்ன செய்யணும்னா போற இடத்துல இயேசுவை குறித்து பேசுங்க. அதுதான் நல்ல ஐக்கியம். நல்லா
ஐக்கியம். இயேசு இதை செய்தாரு தெரியுமா, இயேசு அதை பண்ணாரு தெரியுமா, இயேசு பத்தி நீங்க பேசுங்க. யாரையும் பத்தி பேசாதீங்க. உன் புருஷன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க. உன் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வேணாம். இயேசு மட்டும் பேசுங்க. நல்ல ஐக்கியம் அது. ஹல்லேலூயா. நீங்க எங்கெங்கெல்லாம் இயேசு பத்தி பேசுங்களோ அங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவி இறங்கி வந்துருவாரு. அவர் வேலையே இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிதான். இப்ப அநேக அந்த நாட்களில் இயேசுக்கு சொன்ன வசி தான் இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இப்ப வாசிங்க மறுபடியும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பாருங்க, இவ்வளவு டீட்டெயிலா கொடுத்த வசி இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி கேள்விப்பட்டிருப்பான்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? முதல்ல வாசகம் எப்படி இருந்துச்சு, ஏதோ கேள்விப்பட்டிருப்பான். ஆனா இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கணும் எப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பான்னு சொல்லி. மறுபடியும் வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, வஸ்திரத்தை தொட்டாலே போதும் நான் சுகமாயிரும் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே பாருங்க அங்க எழுதப்பட்டிருக்குது, if only I may touch his clothes I shall be made well. She never say I might be made well. ஒரு வேளை அப்படின்னு சொல்ல கிடையாது. I shall be. ஹல்லேலூயா. உறுதியா இருக்கிறா. எப்படி இருக்கிறா அப்படின்னா அவளுக்கு 100% கன்ஃபார்மா தெரியுது, இவரை தொட்டாலே போதும் என் லைஃப்ல எல்லாமே மாறிடும். வஸ்திரத்தை தொட்டாலே போதும் கன்ஃபார்ம் எல்லாம் மாறிடும். என் பெரும்பாடு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைத்திருவார். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். 100% ஷூரா இருக்கிறா. எப்படி இருக்கிறா? 100% இருக்கிறா. உறுதியா இருக்கிறா. அவளுக்குள்ள கொஞ்சம் கூட டவுட் இல்லை. மேபி இன்னைக்கு என்னோட சான்ஸா இருக்குமோ, என்னோட லக்கா இருக்குமோ, என்ன ஆசைப்பா இருக்குமோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரோட வசதி தொட்டனா நான் நிச்சயமாய் சுகத்தை பெறுவேன். சில நேரத்தில் இயேசுவை பார்த்து பராம படிச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட போற ஆட்களை அப்படி விசுவாசிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட வர ஆட்களை எப்படி தான் இருப்பாங்க தெரியுமா? கன்ஃபார்மாக சரியாயிடுமான்னு கேட்பாங்க. அவ்வளோ நேரம் ஜெபிப்பேன். அவ்வளோ நேரம் ஜெபிச்சு தொண்டைக்கிளியே ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக கேட்பாங்க, கன்ஃபார்ம் சரியாயிருமா கேட்பாங்க. நான் பாப்பா அப்போ எப்படின்னா ஜெபிச்சது என்ன இருக்குன்னு முக்கியமாக இந்த டவுனில் இருக்கிற ஆட்கள் ரொம்ப கஷ்டம். சில நேரம் ஜெபிச்சிருக்காங்க, என்னை காட்டு பகுதிக்கு அனுப்பி விட்டுருங்க, அங்கே போய் நான் போய் பேர் போட்டுருவேன். இங்கே ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று அற்ப விசுவாசம் இருப்பாங்க, இல்லைன்னா விசுவாசமே இல்லாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடும், அவரால் மாத்திரம்தான் முடியும். அதான் விசுவாசம். நீங்கள் எபிரேயர் 11:1 எடுத்து வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நம்பப்படுவதற்கு உறுதி. That means அங்க உண்மையா இருக்குதுன்னு நீங்க எப்படி இருப்பீங்க? உறுதி. இந்த மாதிரியான விசுவாசம் தான் அந்த ஸ்திரீக்குள்ள இருந்துச்சு. அங்கதான் என் சொல்யூஷன் இருக்குது. இயேசுடைய வஸ்திரத்தை தான் என் ஹீலிங் இருக்குது. இயேசுடைய வல்லமையில தான் என் வாழ்க்கையில மாற்றம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. That means she is very sure at the clothes of Jesus is my healing hidden. என்னோட சுகம், என்னோட அற்புதம் அங்கதான் மறைஞ்சிட்டு இருக்குது. அதை தொட்டாதான் என் வாழ்க்கையில மாற்றம் வரும். அவ உள்ளத்துல அவளுக்கு பாருங்க, அந்த அற்புதம் உடம்புல நடக்கிறதுக்கு முன்பாக, அந்த வலி நீங்கிறதுக்கு முன்பாக அவ மைண்ட்ல செட் பண்ணிட்டான், நான் அங்க போய் தொட்ட உடனே இதெல்லாம் நடக்க போகுது, வலி நீங்க போது, அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆக போகுதுன்னு சொல்லி அதை மைண்ட்ல அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டா. அதுதான் கன்ஃபார்ம். ஓகே. அப்ப இயேசுவை தொடர்றதுக்கு முன்பாகவே அந்த பின்னாடி போயிட்டே இருக்கும் பொழுது கூட கொஞ்சம் கூட டவுட் வரல. என் குறிக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான், அதை எப்படியாவது தொட்ட உடனே சரியாயிரும். அதுதான் ஃபெய்த். And that's why she went to that extent. அந்த லெவலுக்கு ஏன் போறான்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரியும் அங்கதான் எல்லாமே மறைஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு உங்களோட பிரேக் த்ரூ, உங்களோட அற்புதம், உங்களோட விடுதலை எங்க தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது? கர்த்தருடைய வல்லமையில மறைஞ்சிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வல்லமையை மட்டும் ஒரு விரல் பட்டுட்டா போதும். உங்களோட ஒரு விரல் அது மேல பட்டல, ஒரு சொட்டு உங்க மேல உங்க தலையில விழுந்தாலே போதும், அது நடக்க போகுது.